வணக்கம். டெல்டா ஜர்னலிஸ்ட் செய்திகளில் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியா நிலவில் தரையிறங்கி சாதனை படைக்கும் பொழுது கராச்சியில் குழந்தைகள் சாக்கடையில் விழுந்து உயிரிழக்கும் அவலம் நிகழ்கிறது என பார்லிமெண்டில் பாகிஸ்தான் முத்தஹிதா குவாமி இயக்கம் என்ற கட்சி தலைவர் சையத் முஸ்தபா கமல் பேசியது வைரலாகியுள்ளது. ஸ்லோவாக்கியா நாட்டின் பிரதமரான ராபர்ட் பிகோவின் மீது நடந்த துப்பாக்கிச் சுடுதலுக்கு பிரதமர் நரேந்திர மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை போரின் 15வது நினைவு தினத்தில் உயிரிழந்த விடுதலை புலிகளை நினைவு கூறும் நிகழ்ச்சிகளை தடுக்க அந்நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். குறுவை சாகுபடியை பல மாவட்ட விவசாயிகள் முன்கூட்டியே துவங்கியுள்ளதால் வேளாண் துறையினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியானது ஜூனில் துவங்கும். குறுவை பாசனத்திற்கு நீர் திறக்க 60 TMC நீர் இருக்க வேண்டும். ஆனால் தற்போது போதிய நீர் இல்லாததால் குறுவை பாசனத்திற்கு நீர் திறப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. 9, 10ஆம் வகுப்புகளை தொடர்ந்து 8ஆம் வகுப்பு பாடத்திலும் முன்னாள் முதல்வர் கருணாநிதி குறித்த பாடம் இடம்பெற உள்ளது. இது போன்ற செய்திகளை தினமும் அறிவதற்கு டெல்டா ஜர்னலிஸ்ட் பேஜை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.